ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவிவேது சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேகியோட சீஸ் மேக்ரோனி பாஸ்தாவை இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கடையை வச்சலாம். ஜீம் பும்பா வாவ், கடையை வந்துச்சு. இப்போ நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பர்னரை டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இருக்கிறத போட்டு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு சிசர் வேணுமே. சிசர் கிடச்சிச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிச்சு. இப்போ இந்த மசாலா பேக்கெட்டை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த பாஸ்தாவை கொட்டிடலாம். ஓகே, இப்போ அந்த மசாலாவையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். மசாலாவில் நம்மளுக்கு கார்னு சீசனிங் அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து 270 ml தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு கேஸ் வேணும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கலக்கிக்கணும். இப்போ வந்து பர்னர் ஆன் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பர்னர் ஆன் பண்ணத பயம். அப்பா ஆன் பண்ணிட்டேன். இதை கொஞ்ச நேரம் 5 minutes வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சிம்னி ஆன் பண்ணிக்கிறேன். ஃபைவ் மினிட்ஸ் பாயில் ஆகிற வரைக்கும் நாம் வந்து விட்டுறணும். பபிள்ஸாக வந்து அது வரைக்கும். இந்த 5 minutes அப்போவும் நம்ம வந்து கொஞ்சம் அப்புறமா 5 minutes முடிஞ்சோடனே சிம்மில் வந்து வச்சுக்கிட்டு அப்போ அந்த மேனுவலில் என்ன போட்டுக்கலாம். 5 minutesக்கு நடுவில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிக்கணும். ஃபஸ்ட்டு 5 minutes நடுவில் வந்து நான் கொஞ்சம் கலக்கிக்கிறேன். இப்போ அடுத்த 5 minutes நடுவில் ஓகே, இப்போது மறுபடியும் அடுத்த 5 minutes நடுவில் இப்போ நம்ம அந்த பாஸ்தா நல்லா வெந்துடுச்சான்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஐயோ, கீழே வந்துடுச்சு. நல்லா தான் இருக்குது. பாஸ்தா வெந்துடுச்சு. மறுபடியும் கலக்கிக்கலாம். இதேமாதிரி நான் வந்து மேகியில் சீஸி டொமேட்டோ ட்விஸ்ட்டும் வாங்கியிருக்கோம். அதில் நல்லா பபிளாக கொதிச்சுட்டே இருக்குது. அது அந்த சவுண்டே நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இப்போ மறுபடியும் கலக்கிக்கலாம். கலக்கிட்டே இருந்தாலும் அந்த நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் அப்படியே செம்மையாக இருக்கும். அதை கலக்கிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்ம பாஸ்தா நல்லா சுவையாக வரும். யாரெல்லாம் பாஸ்தா பிடிக்குமா அவங்கள மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஐயோப்பா, செம்மையாகவே இருக்குது கைஸ். வேது இன்னைக்கு ஏன் வரலன்னா அவன் தூங்கிட்டு இருக்கான். அதனால் நான் மட்டும் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சு சும்மா. இன்னும் கொஞ்சம் கலக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டுருக்கு. நல்லாவே அந்த தண்ணியில் அப்சர்வ் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து அந்த சிம்னி இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு
அதை வந்து நம்ம இப்போது 2 பவுலில் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒன்று என் தம்பிக்கு அப்புறமா இன்னொன்று எனக்கு. ஓகே, இப்போ ஒரு துணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். அந்த பெரிய பவுலில் போடுறது எனக்கு, என் தம்பிக்கு. அப்புறமா சின்ன பவுலில் போடுறது எனக்கு. அதிசயமாக அக்கா தம்பியாக இருந்தால் பெரிய பவுலில் அக்காவுக்கு போயிருக்கா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஏன்னா அந்த சின்ன பவுலில் நான் நிறைய எடுத்து கொட்டுறேன், பெரிய பவுலில் வந்து கொஞ்சோண்டாக கொட்டியிருக்கேன். அதனால் என் தம்பி கண்டுபிடிச்சிட மாட்டான். ஓகே, நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து அந்த சர்விங் பிளேட் வந்து நான் போய் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ 2 ஸ்பூனை வச்சிடலாம். இப்போ போய் நான் சர்விங் பிளேட் போய் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அதில் 2 பாஸ்தா பவுலையும் வச்சுக்கிறேன். ஐயோ, ஃபோனு ஊந்துச்சு தெரியாமல். ஓகே, இப்போ எடுத்துப்போம். அவன் தான் வேதாந்த், எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. ஓகே, இப்போ வந்துடுச்சு கைஸ். டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போய் சாப்பிட்டு பார்க்குவோம். ஐயோ, இது எந்த இல்லை, இதுதான் எந்த. சாப்பிடுவோம். டேஸ்டியாக இருக்குது காய்ஸ், உண்மையிலே. உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சார்